புகழேந்தி, இந்த கருத்து கணிப்பு அடிப்படையிலேயே தாவேக தலைவர் விஜய்க்கு அரசியல் நிலைப்பாடு, அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களின் பார்வை என்ன அப்படிங்கும்போது அதுல மோசம் 53 விழுக்காடு, நன்று 22, ஓரளவு கருத்து சொல்ல விரும்பாதவங்க எல்லாம் மற்ற விஷயம். இப்போ கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்ற அடிப்படையில முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலின் விஜய் இருக்கிறாரு. அப்படின்னா விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவருடைய அரசியல் நிலைப்பாடுன்னு வருதுல்ல, நீங்க எலக்ட்ரலா அப்படிதான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். மோசம்னு 53 பேர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கண்ட்ராடிக்டரியா இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது ஒரு பெரிய வெற்றியா மாறும். எப்படி சொல்றீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இப்பதான் வந்தார், உள்ள அரசியல் நடத்துறார், அரசியல் கட்சி நடத்துறார் அப்படின்னு கிரிட்டிசைஸ்க்கு ஆளாவார். ஆக 47 பேர் ஆதரிச்சு 53 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எதிர்கட்சியில் இருக்க 53% இருக்கும். 47 பேர் அவர் ஆதரிக்கிறவங்க அவருக்கு சார்ந்தவர்களாக இருக்கும். இல்ல எனக்கு புரியல. 87,000 பேர்கிட்ட அவங்க சர்வே எடுத்திருக்காங்க. அவங்க தான் எல்லா கேள்விகளுக்கான பதிலும் கொடுத்திருக்காங்க. அதுல அதே சாரர் தான் இந்த கேள்விக்கான பதிலையும் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க முதல்ல வந்து கரிஸ்மேட்டிக் லீடரானா ஆமா அது செகண்ட் பிளேஸ். ஆனா அவருடைய அரசியல் நிலைப்பாடுன்னு வரும்போது ஒரு மாற்றம் மோசம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பல பேருடைய கண்ணோட்டம் என்ன நடக்குது ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு, அவருடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் பின்னாடி இருக்கா, ஒரு கிளைக்கழகங்கள் அமைச்சாச்சா, ஒரு பூத் கமிட்டி இருக்கா, இதையெல்லாம் பார்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி மேலே வரணும், அவருடைய அந்த செட்டப் அரசியல் செட்டப் இன்னும் சரியாக இல்லைன்ற மாதிரி அவர்களுக்கு தோணலாம். ஆனால் அவர் என்ன பின்னாடி பண்ணிட்டு இருக்காருன்னு நோபடி நோஸ். அவர் தான் அதை வெளியில் வந்து கட்டமைப்பு ரீதியாக நல்லா இருக்கிற கட்சிகள் அதிமுக திமுக அவங்களுக்கு தானே அவங்களுடைய ஆதரவு போகும். விஜய்க்கு எப்படி ஆதரவு போனால் என்னுடைய நண்பர் தான் சொல்லணும், ஆண்டிப்பட்டியில் போய் ஒரு ஓட்டில் பூத்துக்கு விழுது, 2 ஓட்டு விழுது. அம்மாவும் தலைவரும் நின்ன தொகுதிகளில் இவ்வளவு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு அந்த பூத்தில் வந்து நாங்கள் 30 பேர் போடுவோம் பூத்துக்கு. ஏடிஎம்கேல இருக்க நான் ஆதரவாக பதில் சொல்ல விரும்புறாருன்னு நினைக்கிறேன். பதில் கேட்டுட்டு வந்துட்டு கேட்டுவாங்க அவர்கிட்ட. இல்லை பிரியன் இல்லைன்ட்டார். இல்லைன்ட்டார். இல்லைங்கிறாரா ஆமாங்கிறாரா? இல்லை சொல்றேன் திலகவதி சொல்றேன். திலகவதி சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? சொல்லட்டா? சொல்லுங்க. இல்ல அதாவது அந்த 53% மோசம் சொல்றாங்க இல்லையா விஜயோடைய அந்த நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு, அது பல விஷயங்கள் அவர் கருத்து சொல்லாத இருக்காருன்ற ஒரு விஷயத்தை அது பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா பாக்குற. அதே சமயத்துல இப்ப திருப்பரங்குன்றமோ இல்ல சிறுபான்மையோர் தாக்குதலோ இல்ல மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு அந்த உறுதி இழைப்பு திட்டம் அதை பத்தி பேசாத இருக்கிறதோ, சௌரியமா சில விஷயங்களை பேசாத நழுவி போறாரு இல்லையா விஜய். அதை பத்தின அரசியல் நிலைப்பாடு அந்த பதில் அது சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து ஒரு அதிமுகவோட கூட்டணி சேரணும், அந்த நிலைப்பாடு எடுக்கணும்ன்ற ஒரு ஆதங்கம் வந்து பின்னாடி இருக்கு. ஆக்சுவலா அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நீங்க தனியா ஓட்ட பிரிச்சு திமுக வெற்றி பெறத்துக்கு வழிவகுப்பீங்க. அது மட்டும் இல்ல திருப்புகழேந்தி, எம்ஜிஆருக்கு நிகரான தலைவரா விஜய் மக்கள் பாக்குறாங்களா அப்படின்ற கேள்விக்கு இல்லை 60% அதை போய் சப்போர்ட் பண்ண மாட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவிற்கு நிகரான தலைவர்கள் போய் ஜாயின் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்களை முதல் முறை பார்த்தபோது என்ன ஒரு சந்தோஷம் இருந்தா எனக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஆர்வமா. ஒரு தலைவரை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை யாரோட ஒப்பிட முடியாது. அதற்கு ஒரு தலைவர் இனி பிறக்கவில்லை. அம்மாவும் அப்படிதான், பேரறிஞர் அண்ணாவும் அப்படிதான். இப்படிதான் தலைவர்களை பார்த்தோம், தந்தை பெரியார் உள்ளிட்ட தலைவர்களை. ஆனால் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 100% அப்படிங்கிறதுல 85% போலாகுது. 35% வாக்குகள் பெற்ற கட்சி தான் வெற்றி பெறுது. அப்ப என்னாச்சு, 50% வாக்குகள் பெற்ற கட்சி தனித்து வாக்குகளை பெற்று அது அதனுடைய டிசிஷனை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஆட்சிக்கு வர முடியாது. அது மாதிரி இதே பெரிய வெற்றியாக தான் பார்க்குற இந்த கருத்து கணிப்பில் அவருக்கு அவ்வளவு சதவீதம் கிடைச்சிருக்கு. எதிர்ப்பாகவே இருக்கட்டும், அவ்வளோ பேர் எதிர்ப்பாக போடும் பொழுது அவருக்கு அது பெரிய பெனிஃபிட்டாக தான் போகுது. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்கு, பாமக 4.9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த பாமக? அது வேற ஒரு தனி டிபேட். அது 2 நாள் நம்ம பண்ண வேண்டிய டிபேட். நம்ம பேசுவோம். திருப்பிரியன், எனக்கு இப்ப திமுகவினுடைய வாக்குகள் தான் விஜய் அதிகம் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அந்த இதுல ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல திமுக இருக்கு, அடுத்து விசிகவனுடைய வாக்குகளை அவர் அதிகமா பிரிப்பாரு, அதுக்கப்புறம் தான் அதிமுக மற்ற கட்சிகள். அவர் அதை எப்படி டீகோட் பண்ணுவீங்க? இல்ல அதுல எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. திமுக ஓட்டை அவர் பிரிக்கவே மாட்டார் நான் சொல்ல மாட்டேன், விசிக ஓட்டையும் பிரிக்கவே மாட்டார் சொல்ல மாட்டேன்.
முதல்ல விஜய் மாநாடு போட்ட இடம் விக்கிரவாண்டி. அது மத்திய வட தமிழகத்துல குறிப்பா வட தமிழகத்துல வன்னியர்களும் பட்டியலினத்தவர்களும் அதிகமா இருக்கிற இடத்துல அவர் மீட்டிங்கை போட்டார். ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட விஜயகாந்த் வந்த போதும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. ஆக்சுவலா விஜயகாந்த் போத் பட்டியலினத்தவர் 2 வன்னியர்கள் 2 பேருடைய ஓட்டை அவர் வாங்கக்கூடிய நிலையில இருந்தார். நான் பிரச்சாரத்திலே நேரடியாவே பார்த்திருக்கேன். அவங்க 2 பேரும் இணைந்து அவரெல்லாம் வரவேற்ற விஷயங்கள்லாம் பார்த்திருக்கேன். சோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது விஜய்க்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது விசிக தன்னுடைய ஓட்டுக்களை இழக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எதுவுமே பாத்தீங்கன்னா விஜய் ஒரு அன்டெஸ்டடா என்ன வாங்குவார்னு தெரியாது இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு யூகமா தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கு. அந்த மாதிரி இந்த கருத்து கணிப்பையும் நம்ம அந்த யூக அடிப்படையில தான் பார்க்கணும். ஆனா திமுக ஓட்டை எப்போ எடுப்பாருன்னா பாஜகவை கடுமையா எதிர்த்தால் திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டை எடுப்பார். அது பாஜக எதிர்ப்பு ஓட்டு என்பது வெறும் மைனாரிட்டி ஓட்டு மட்டும் கிடையாது. திருப்பி நான் சொல்றேன், அதை கேட்க மாட்டேன் நிறைய பேர். மைனாரிட்டி ஓட்டு மட்டுமே பாஜக எதிர்ப்பு ஓட்டு கிடையாது. மைனாரிட்டியை தாண்டி வெளியில பொதுவான மக்கள்கிட்ட பாஜக எதிர்ப்பு இருக்கு. அந்த ஓட்டு தான் திமுகவுக்கு வெற்றியை கொடுக்குது. ஆக்சுவலா அதுவும் உண்டு. அந்த ஓட்டு தான் வெற்றியை கொடுக்குது. மைனாரிட்டி ஓட்டு மட்டுமே பாஜக எதிர்ப்பு கிடையாது. மைனாரிட்டியை தாண்டி ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்கிறதுனால திமுக அந்த ஓட்டுகளையும் ரவீந்திரன் கிட்ட கேட்டலாம். அந்த புரிஞ்சுக்காதவர் நீங்க தான். பிரியன் சார், அதாவது ஓட்டே இல்லாத கட்சிக்கு நீங்க ஓட்டு கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க சார். அவர் பதில் சொல்லட்டும். ஒரு நான் பிராமின், ஒரு நீச் இழிவானவர் பிரைம் மினிஸ்டரா இருக்காருங்கிற வைத்தறிச்சல் படக்கூடிய ஓட்டு உண்டு. அதுல பிரியன் ஓட்டு அதுல இருக்காங்கிறது பிரியன் மனச்சாட்சிக்கு விட்டுறேன். எதுக்கு அவ்வளவு பர்சனலா போறீங்க? அவரோட கருத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவருக்கு பின்னாடி யார் இருக்கா? நான் பிராமின்ன்றத ஒத்துக்குறேன், நானும் பிரியனும். அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க? பிராமின்ஸ் தான், பேக்கிங் கம்யூனிட்டியா பிராமின்ஸ் தான் இருக்காங்க. அவர் யாரை ஏக்குறாங்க, யார் ஆபரேட் பண்றாங்க? அதெல்லாம் அவர்தான் ஆபரேட் பண்றாரு. இப்போ உள்ள சின்காவா அவர்தான் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் சசிகலாவை குருமூர்த்தி சுப்பிரமணிய சாமி எல்லாம் சொல்லி அவர் தான் முடிவெடுத்தாரு. அப்படியெல்லாம் இல்ல. பிராமின்ஸ் பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கிறாங்க. தேசபக்தியும் தேவபக்தியோட பிராமணர்கள் மோடிக்கு இருக்கிறாங்க. அவர் சொன்னதுக்காக தான் நான் அவரை இது பண்ணேன். அவர் என்ன குறி வச்சு சொன்னதுக்காக தான் அவருக்கு சும்மா டிக் கொடுத்தேன். நாங்க நண்பர்கள் விளையாடிடுவோம். பாஜக ஓட்டு இருக்கா இல்லையா? அதான் விளையாடிடுவோம். பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்கா? நம்ம ஜாலியா பேசிக்குவோம். பிரியன் விடுங்க. இப்போ இங்க டிபேட் மைனாரிட்டிக்கு வெளியில பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்கா இல்லையா? அது சொல்லுங்க. அதான் ஒத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம் பிரியன். அது ஒத்துக்கிறாரு. அவர் ஒத்துக்கிறாரு. அர்த்தம் பிரியன். அந்த அதே क्वेश्चन உங்களுக்கு ஃப்ரெஷா வைக்கிறேன். திமுக விசிக அதுக்கு அடுத்த இடத்துல விசிகவோட வாக்குகளை பிரிப்பார். முதல்ல திமுக வாக்குகள் பிரியுது, விசிக வாக்குகள் பிரியுது. அதுக்கு அப்புறம் தான் ஏடிஎம்கே பிஜேபி. இதுல மீண்டும் போலரைசேஷன் பாயிண்ட்க்குள்ள தான் நான் வர்றேன். விசிக தனிச்சு எடுத்தது 0.7 விழுக்காடு வாக்கு. அவங்க திமுக அண்ணா திமுக கூட்டணி இல்லாம மக்கள் நல கூட்டணியில எடுத்தது. ஆனா இன்னைக்கு 3 எலெக்ஷன்லயும் ஒரு வெற்றி வீரராட்டு மிக அதிகமான வாக்குகளை அந்தந்த பூத்துகள் எல்லாம் 80% 85% ஓட்டை போல் பண்ணி திமுக அணிக்கு வெற்றி வீரரா நிற்கிறது சகோதரர் தொல் திருமா. போலரைசேஷன் வந்தா விசிக வாக்க டச் பண்ண முடியாது. இதைத்தான் நான் பீகார மையமா வச்சு என் கருத்தை சொன்னேன். இப்ப நீங்க கருத்து கணிப்புல வர்றது போலரைசேஷன் வந்துட்டு வைங்க, விசிக வாக்க டச் பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் நான் போலரைசேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னேன். இன்னொன்னு, நான் கருத்து கணிப்பு திருநாவுக்கரசை மறுக்கல்ல, அதை நான் தெளிவாகவே அது ப்ரூவ்டு ஆர் நாட் டிஸ்ப்ரூவ்டு இந்த லெவலுக்குள்ள வச்சிடுறேன். இதுக்குள்ள நான் என்ன பார்க்குறேன்னா, கமலஹாசனை விட கேண்டிடேட் போடுறதுல லெஸ் தென் கமலஹாசனா தான் விஜய் இருக்கிறாருன்னு என் கணிப்பு. இது டு பி சீன். அடுத்தால கமலஹாசனே 150 கேண்டிடேட் தான் போட்டுக்கிட்டார் அசம்பிளியில். இத்தனைக்கும் அவர் 38 கேண்டிடேட் பார்லிமெண்ட்ல போட்டவர். அதே போல கமலஹாசன் மாதிரி செங்கோட்டையன்ல போயிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க. அதுதான் செங்கோட்டையன் செங்கோட்டையன் புகழேந்தி போனோம். புகழேந்தி போனாலே நிறைய கேண்டிடேட் புகழேந்தி தெளிவா இருக்கிறாரு.